ஸ்பான்சர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டீம். இந்த சாதனைக்கு வந்துட்டு ரெட் புல் தான் அஃபிஷியல் ஸ்பான்சர் டீமாக இருந்திருக்காங்க. இவங்க அட்வான்ஸ் கியர், சேட்டலைட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங்கை சப்போர்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு. அந்த மலை கிளைம் பண்ணுறதுக்கு டெசன்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு ஆஸ்பெக்ட் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது என்ன, ட்ரோன் அண்ட் வெதர் டீம். இந்த டீமில் அவர் பிரதரே வந்து டைரக்டாக இருந்திருக்காரு. அவர் பிரதர் நேம் என்னன்னா பார்டெக் பார்கேல். இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஒரு ட்ரோன் பைலட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபில்ம் மேக்கரும் கூட. இந்த பர்சன் கூட இருந்தனால தான் அவரால் மென்மேலும் சாதிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இவர் தான் வந்து ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டை வந்து அவர் மேப் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை அவலான்ச் ரிஸ்க்கை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ட்ரோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா மலை இறங்கும் போது அந்த பார்ட்ஸ் அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் அந்த விஷுவல்ஸை கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. பார்கேலோட பிரதர் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்டெக் சொன்ன இல்லைங்களா, அவர் வந்து தான் இந்த க்ரூவை வந்து எட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரேடியோ கான்டாக்ட் கூட அவர் தம்பி கூட எப்பவுமே இருந்திருக்காரு.